ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ணுவதற்கான டேட் வந்து முடிய இருக்குது. இன்னுமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எரர் ஸ்பாட். எஸ் சார், எனக்கு இங்கிலீஷ் வராது சார், இங்கிலீஷுங்கிறது நான் ஒரு கடினமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல நான் இன்னும் ஒரு கொஸ்டினை கஷ்டமாக வச்சோம்னா அந்த பார்ட்டே அட்டன் பண்ணாமல் 20 கொஸ்டினையும் விட்டுட்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு தேர்வாணையம் அதை அப்படி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும், கடினமான கொஸ்டின்களும் இருக்கும். ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் இருக்கும். இப்போ எரர் ஸ்பாட் இருக்குன்னா ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஸ்டின் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்காண்டி நான் மிச்சக்கூடிய 2 கொஸ்டினை தவற விடுறது ரொம்ப தப்பான விஷயம். ட்ரை பண்ணுங்க. நீங்க முயற்சியே செய்யாம இருக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 10 எரர் ஸ்பாட் தெரிஞ்சுக்க முடியுங்கும் போது இதை தெரிஞ்சுக்கங்க. இதே விஷயம் கூட ரிப்பீட் ஆகலாம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, எய்தர் யூ ஆர் ஹி ஆர் ஹாப்பி, இப்படி ஏ பார்ட் பி அதுக்கப்புறம் சின்னு சொல்லி ஸ்லாஷ் போட்டிருக்காங்களா, இதுல ஏதோ ஒரு இடத்துல எரர் இருக்கு. அது எங்க அப்படிங்கிறது தான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. எய்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அதுக்கு ஆர் தான் வரணும், சரியா? இங்க எண்ணு சேர்த்து நெய்தர் இருந்துச்சுன்னா இங்கேயும் எண்ணு சேர்த்துருக்கணும். இது ஒரு கண்டிஷன், இது ஒரு ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எய்தர்னு வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு, இதுல எங்கேயுமே மிச்சம் இல்லை, சரியா? எய்தர்னா யாரு, என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறது தான், சரியா? 2 பேரில் யாராவது ஒருவர் அப்படிங்கும் போது ஒருத்தரை குறிச்சா சிங்குலர் வெர்பு தான் பயன்படுத்தணும், சரியா? சார் சிங்குலர் வெர்பு புளூரல் வெர்புலாம் எனக்கு யோசிக்காதீங்க சார். நமக்கு நல்லாவே தெரியும் இஸ்ங்கிறது சிங்குலர், ஆர் அப்படிங்கிறது பன்மை. அதாவது இஸ்ங்கிறது ஒருமை, ஆறுங்கிறது பன்மை. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு ஆளை தான் குறிக்க போறாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ் தான் வந்திருக்கணும், ஆர் பயன்படுத்திருக்காங்க. இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த எரர் ஸ்பாட்டை சால்வ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்ப எந்த இடத்துல எரர் இருக்குன்னா சி பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். The two first to arrive were the lucky recipient of a surprise gift அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த கொஸ்டினை வாசிக்கும் போதே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டூன்னு சொல்லுவோமா, டூ ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் டூ தானே என்னைக்குமே சொல்லுவோம். ஸோ எனக்கு மீனிங்கே தெரியாட்டாலும் சில வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா போதும். 2 பேரும் தான் சொல்லுவோம், 2 பேருன்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். 2 பேருங்கும் போது ஃபர்ஸ்ட் டூ அப்படிங்கும் போது முதல்ல இருக்கக்கூடிய 2 பேர் எந்திரிங்க, 2 பேர் எந்திரிங்க, கடைசி 2 பேர் எந்திரிங்க, லாஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் டூங்கிறதெல்லாம் நமக்கு பழக்கம். ஸோ அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா இதை அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஏல தான் எரர் இருக்கு. அடுத்து தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a few selfish leaders are bent to harm the very foundation of the democracy. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. இந்த ஃபியூ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, எஃப் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஏ இருக்கணும், சரியா? அதுக்கு முன்னாடி ஏ இருக்கணும். இன்னொரு ஃபியூ உண்டு, அது வியை வச்சு ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கும் ஏக்கும் லாங் டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ ஏ எப்போ சேர்க்கணும்னா பக்கத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எஃப் தான், சரியா? இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபியூ அப்படிங்கிறது தான் வரும் என்னைக்குமே. ஓகே, அது கரெக்டாக இருக்கு. அப்போ எங்கே சார் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா செல்ஃபிஷ் லீடர் அப்படிங்கும்போது ஒரு சில, சரியா, ஒரு சில சுயநல தலைவர்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராசினா மக்களாட்சி, மக்களாட்சியினுடைய அடித்தளத்திற்கே தீங்கானவர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது இந்த தீங்கானவர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இடியமை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இடியம்னா என்னன்னா மரபு சொற்கள். ரொம்ப கேடு கெட்டவன் அப்படின்லாம் சொல்றோம்ல, கேடு கெட்டவன் அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மரபுல இருக்கும். அந்த நம்ம தமிழ் மரபுல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆங்கில மரபுல இருந்திருக்கும். ஸோ அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டான் ஹாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பென்டான் ஹாம் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இங்கே பெண்ட் டு ஹாம் அப்படின்னு இருக்கு, சரியா? அதாவது அது வந்து ஒரு வாக்கியம். நீங்க இடியம்ஸ் பிரேசஸ் படிச்சிருந்தீங்கன்னா பெண்ட் டு ஹாம் அப்படிங்கிறது இருக்காது, பென்டான் ஹாம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் பில தான் இருக்கு. இதுல நீங்க கண்டுபிடிக்கலன்னா ஒண்ணுமே தப்பு கிடையாது. பெரும்பாலும் ஆப்ஷன் பி இல்லைன்னா சில தான் எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை வச்சே கெஸ் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹி டேக்ஸ் பெயின் ஓவர் ஹிஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, முதல்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவர் வேலையில் இருக்கக்கூடிய எல்லா கடினத்தன்மையையும் எல்லா வழிகளையும் எடுத்துக்கொள்கிறார், எல்லா வழிகளையும் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ என்னன்னா ஹி டேக் அப்படிங்கும்போது நிறைய வழிகள் இருக்கு. ஸோ டேக்ஸ்னா ஒரே ஒரு டேக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டா டேக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்திருக்கும்.
நிறைய பெயினை எடுத்துக்கிறாரு. ஸோ இங்கே டேக் இருக்கணும், இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின்ஸ், எஸ் இங்கே இருந்திருக்கணும். இந்த எஸ்ஸை தூக்கி நீங்கள் இங்கே போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இது சாதாரண ஒரு விஷயம்தான். இதுலேயும் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீல எரர் இருக்க போதுன்னு தெரியாது, நீங்கள் பியா சியாங்கிறதெல்லாம் குழம்பிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பி சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். whenever he goes to மும்பை he stays in 5 stars hotel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டலா 5 ஸ்டார்ஸ் ஹோட்டலா அப்படின்னு பாருங்க, நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. சார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார். 5 ஸ்டார் தான் சொல்லுவாங்க, 5 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஓகே, அந்த எஸ்ஸை எடுத்துருக்கணும், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஸை எடுத்துருக்கணும். 5 ஸ்டார்ஸ் கிடையாது, 5 ஸ்டார் அப்படின்னா. ஸோ எனக்கு எங்கன்னா சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. The railway have made crossing the tracks a punished offense அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வேயை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க, ட்ராக்கை கிராஸ் பண்ணுறது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்டு அஃபென்ஸ். அஃபென்ஸ்னால் குற்றம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ரயில்வேல உள்ள ட்ராக்கை கடப்பது, அதாவது ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக்கை கடக்கிறது வந்து தண்டனைக்கு கூறிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது தான். சரியா, தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படிங்கும்போது தண்டனை இருக்கலாம், தண்டனை இல்லாத குற்றமும் இருக்குது. சரியா, இப்போ வந்து வீட்டில் ஏதாவது சின்னதாக நம்ம தப்பு பண்ணால் சாரின்னு சொல்லி முடிச்சிடலாம், அது குற்றமாக இருக்கும். சாரி மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா விட்டுருவாங்க, அதுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் இதுவே ஒரு பெரிய குற்றமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டு. அந்த வரிசையில் ரயில்வேல இருக்கக்கூடிய ட்ராக்கை கடக்கிறதுங்கிறது வந்து தண்டனை கூறிய குற்றம் அப்படிங்கும்போது தண்டனைக்கு ஊறிய குற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பனிஷ்டுன்னு வெர்பாக இருக்குது, வெர்பாக இருந்தால் தப்பு. ஏன்னா தண்டனைக்கு தண்டனை, அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுன்னா ஓகே அது வெர்புன்னு சொல்லிடலாம். ஆனால் தண்டனை கூறிய அப்படிங்கும்போது பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கணும். ஸோ அட்ஜெக்டிவாக வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. ஓகே, the committee could not come to final conclusion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழுவினால் வந்து கடைசியாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நல்லா வச்சுக்கோங்க, முடிவுனாலே கடைசி தான், அது கடைசியான முடிவுன்னு சொல்லக்கூடாது. சரியா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லக்கூடாது, கன்க்ளூஷன்னாலே முடிவு தான், கடைசி தான். அதில் என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் நம்ம மரபில் இருக்கக்கூடிய பிழைகள், அதை மாற்றுங்க. சரியா, இந்த கமிட்டி குட் நாட் கம் டு எ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ என்னென்னா சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்து எட்டாவது என்னன்னா எ பாடி ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹேவ் ஹெல்ப்ட் இன் மேக்கிங் திஸ் செலிப்ரேஷன் எ கிரேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எ பாடி ஆஃப் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, வாலண்டியர்ஸ்னால் தன்னார்வலர்கள்னு தெரியும். பாடி ஆஃப் வாலண்டியர்ஸ் அப்படிங்கும்போது மொத்த வாலண்டியர்ஸையும் ஒரே விஷயமா சேர்த்து சொல்கிறாங்க. சரியா, தன்னார்வலர்கள் அனைவரையும் சேர்த்து அப்படிங்கும்போது இப்போ கிளாஸில் இப்போ ஒரு வகுப்புக்குள்ளே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அதை பார்க்கும்போது புழுவுரல் தான், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டீச்சர் சொல்லுவாங்க நான் 7th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க போகிறேன், அப்போ ஒரு கிளாஸுக்கு தான் எடுக்க போகிறாங்க, நான் ஒரு கிளாஸுக்கு போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எடுக்க போகிறது 100 மாணவர்களுக்கு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் பேசுகிறது எப்படி இருக்கும், நான் ஒரு வகுப்புக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு வகுப்பு தான், அந்த வகுப்புக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய பேரை சேர்த்து ஒரே விஷயமா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு சிங்குலர் தான் பயன்படுத்தணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹேவ் பயன்படுத்திருக்காங்க, ஹேவை கட் பண்ணிவிட்டு ஹேஸ் பயன்படுத்தியிருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. அடுத்து he exclaimed with sorrow that his father died just 2 months before அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கவலையாக இருந்தானா, எதுக்கு அப்படிங்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்ததுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அவள் மிகவும் கவலையாக இருந்தால் அவளுடைய தந்தை 2 மாதங்களுக்கு முன்பு தவறியதால். அப்போ இந்த இடத்துல 2 ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே, கடந்த காலம் இறந்த காலத்தில் நடந்த சமம் தான். ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால கவலையாக இருக்கான்னு நான் பேசுகிறேன்னா அவைக்கு இதுக்கு முன்னாடி கவலையாக இருந்திருக்கா, அதனால தான் நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். ஓகே, ஆனால் அவங்க அப்பா அவள் கவலையாக இருக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே இறந்துட்டாரு, அவள் அப்பா இறந்ததுனால தான் அவள் கவலையாக இருந்தா, அதை நான் பார்த்துட்டு வந்து பேசிட்டேன். ஸோ நான் நேற்று பார்த்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நான் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கிறேன், சாரி அவனை போய் பார்த்துருக்கிறேன்னு வச்சுங்களேன், அவரை போய் பார்த்துருக்கிறேன்.
அவர் ரொம்ப கவலையா இருக்காருன்னு நான் சொல்றேன். அப்ப நேத்து நடந்ததுனால அது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவ அப்பா இறந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு கவலையா, அந்த பையன் கவலையா இருக்கான். ஸோ பாஸ்ட்டுக்கு முன்னாடியே, அதாவது நேற்று ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட், 2 பாஸ்ட் விஷயங்கள் இருந்துச்சுன்னா நடந்த பாஸ்ட்டை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், 2வது நடந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்லையும் எழுதணும். அது என்ன சார் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னது, அவங்க அப்பா இறந்தான். ஹிஸ் ஃபாதர் ஹேடு, சரியா, ஹேடு சேர்த்துருந்தா கரெக்டாக இருக்கும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேடு சேர்த்துருக்கணும். ஓகே, 2 பாஸ்ட் விஷயங்கள் கடந்த காலங்களில் 2 சம்பவங்கள் நடந்திருக்குன்னா மொத சம்பவத்தை ஹேடுலையும், 2வது சம்பவத்தை சாதாரணமாக இந்த மாதிரி எக்ஸ்கிளைம்டு இடியில் சேர்த்து எழுதணும். அவ்வளோதான், சரியா. இது தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப சுலபம். இதை எப்படி இன்னும் அட்ரஸ் பண்ணலாம்னா, பிஃபோர்லாம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேடு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. ஓகே, இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒன்று இருக்குதோ? ஓகே, ஃபைன். He was debarred to attain the monsoon season of the parliament அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசன்னா குளிர்கால கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தில் வந்து குளிர்கால தொடர் நடக்கும். அதில் வந்து டிபார்டு என்னன்னா, இப்போ காலேஜ்லலாம் டிபார் பண்ணிட்டோம் அப்படின்னா, காலேஜை வந்து இடைநிறுத்தம் இல்லை, அதாவது இடைநிறுத்தம் பண்ணிட்டோம், டிபார் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நீ மறுபடியும் ஒரு வெயிட் பண்ணணும். உன்னைய இந்த செமஸ்டர் அட்டன் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு செமஸ்டர் வெயிட் பண்ணி மறுபடியும் அதே இயர் தான் திருப்பி படிக்க வேண்டியது இருக்கும். இது பேர் தான் டிபார், சரியா. அப்போ என்னன்னா குளிர்கால தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தமிழில் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்கால தொடருக்கு வந்து அவர் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஃப்ரம் அட்டைனிங் அப்படிங்கிறது தான் வரும், சரியா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிபார் ஃப்ரம் அட்டைனிங் அப்படிங்கிறது தான். இது கண்டிப்பாக இதை மாற்ற முடியும். இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்டைனிங் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே கஷ்டம் தான், உங்களுக்கு தான் கஷ்டம். நான் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 2 கொஸ்டின் எளிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஒரு கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் இதுவாக இருக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு மட்டும் கடினம் இல்லை, எல்லாருக்குமே கடினமாக தான் இருக்கும். ஆனால் 2 கொஸ்டின் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 எரர் ஸ்பாட் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாமே புதுசாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொறுமையாக இருங்க. நிறைய எரர் ஸ்பாட் பார்க்க உங்களுக்கே தெரிய வந்துடும். நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும், சரியா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்குது. உங்களால் எல்லாத்தையுமே முடிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் நினச்சா உங்களால் எந்த தூரத்துக்குனாலும் போக முடியும். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி புக்கை வாங்கி பாருங்களேன், அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமே இருக்குது. அவ்வளோதான். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் படித்தாலே போதும், எஸ்எஸ்சி சிஜியிலே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்மளால் அந்த ஜிடி கிளியர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். பயப்படாதீங்க, நிச்சயமாக படிங்க. ரைட், மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.